Hello friends, welcome to my channel. நாம இன்னைக்கு சூப்பரான சிம்பிளான காளான் பிரியாணி எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய். இதை வந்து நல்லா சூடான பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நான் வந்து நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு கூட நான் 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா லேசாக வந்து கீறிட்டு சேர்த்துருக்கேன். 1.25 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம ஒரு 1.5 தக்காளியை வந்து சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸாக இருக்கிற தக்காளி அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது கூடவே கொத்தமல்லி, புதினா தழை இதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிட்டு இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நான் 2 கப் ரைஸுக்கு வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இதில் நாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நம்ம வந்து மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். மஷ்ரூம்லேருந்து நிறைய தண்ணி வரும். ஸோ அதனால் மஷ்ரூம் வந்து ஓரளவுக்கு வெந்த பிறகு தான் நம்ம வந்து தண்ணி வந்து சேர்க்கணும். முதல்ல நம்ம நிறைய தண்ணி சேர்த்துட்டோன்னா பிரியாணி வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ மஷ்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தயிர்லாம் சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து பிரியாணிலேருந்து நல்லா வந்து தண்ணி வந்து விட்டுரும். இப்போ பாருங்கள் நிறைய வந்து தண்ணி வந்து விட்டுருச்சு. இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரியான அளவு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து பிரியாணியில் நிறைய தண்ணி இருக்கனால நான் வந்து ஒரு 2.25 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு, லைட்டாக வந்து லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க விட்ட பிறகு 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா வற்றின பிறகு இதை வந்து நம்ம தம் போட்டுடலாம். ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தையும் மேலே வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம், லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். அடிப்பிடிக்காமல் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய வீடியோஸ் வந்து இந்த சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது ரொம்பவே உங்களுக்கு